உள்ளியும் போக மாட்டேங்குது, வெளியும் வர மாட்டேங்குது. ஒரு மாதிரிக்குது ப்ரோ. வாந்தி எத்துரு வர மாட்டேங்குதே. அப்படி என்னத்துறா தின்ன? எப்பயும் போல இல்லாம கம்மியா தான் ப்ரோ சாப்பிட்டேன். மட்டன் பிரியாணி, சரி. அப்புறம் நான் இந்த ஃபிஷ் ஃபிங்கரு, சிக்கன் 65, சரி. சில்லி சிக்கனு, கிராப் லாலிபாப்பு, 4-5 ஐட்டம் எப்பவுமே சாப்பிட்டதோட இது கம்மி. ஆமா ப்ரோ, ரொம்ப கம்மி. சூப்பர். சரி லாஸ்டா சரி முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா அண்ணன் கரெக்டா கேக் வாங்கிட்டு வந்தான். சரிதான். சரி டெசர்ட் இல்லாம சாப்பாடு முடிச்சா சாப்பிட்ட சாப்பாடுக்கே துரோகம் பண்ற மாதிரி இல்ல, அதான் டெசர்ட் முடிச்சேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சரி முடிச்சுட்டு லாஸ்டா போறப்போ ஃப்ரெண்டு போன் பண்ணான், இல்ல கரெக்டா வாடான்னா. அங்க போனா பயபுள்ள ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்து சரின்னு சொல்லிட்டு அதிகம் குஷ்டம் ப்ரோ. அதான் இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஏண்டா குச்சதான் குச்ச, ஏதாவது ஒரு சோடா கீடா வாங்கி குச்சிருந்தா கொஞ்சமாவது டைஜஸ்ட் ஆகுது ஆயிருக்கும். கேஸ் உள்ள ஐட்டமா குச்சிருந்தா சரியாயிருக்கும். அதை விட்டு ஆப்பிள் ஜூஸை குத்தா எப்படி உனக்கு சரியாகும்? ஆமால. ஏண்டா இவ்வளவு சாப்பிடுறியா? வயிறுல எங்கதானா போய் தங்குது? ஒரு நிமிஷம் ப்ரோ. சரிதான். நான் ஹலோ சொல்றா. சரி அப்படியே புச்சு வந்து நீ அவன் காசு மொத்தத்தையும் தீட்டி எடுத்துறேன். இரு வரேன். காசை தீட்டியது வேணாம். என்னடா என்னாச்சு? எவனாவது உனக்கு காசு தரணுமா என்ன? இல்ல ப்ரோ, ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளா டிம்கி குத்துனுக்குறான். ட்ரீட் வைக்கிறேன்னு பையன் மாட்டிக்கினா இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறான். போறேன். ஏண்டா இப்பதான்டா நீந்த அது அதான் சொல்லிட்டல ப்ரோ, சோடா குச்சா சரியாயிடுன்னு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க ப்ரோ, காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். அந்த மாதிரிதான் ட்ரீட் வைக்கும் போதே ஏத்துக்கொள். சரியா? போறாசா போ போ. போறேன். பறக்குது, தாவது, குதிக்குது எல்லாத்தையும் ஊசி வாயில போட்டுக்கின்னு கடைசியா சோடா குடிச்சிட்டு ஒரேடியா பத்துறேன். போயிட்டு வரேன் ப்ரோ. முக்கிய செய்திகள். நண்பனின் ட்ரீட்டில் ஓசியில் கிடைக்குது என்று மூச்சு முட்ட தின்னு மூச்சடங்கி போன வாலிபனின் பரிதாப நிலை.